மாநாடு படத்தோட இசை வெளியீட்டு விழா பார்த்தீங்களா, தொண்டை எப்படி கட்டி போச்சுன்னு. அந்த அளவுக்கு ஒரே சத்தம், கத்தல், விசிலு, பா அப்படியே படம் பார்த்த எஃபெக்ட் அப்படி ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்குது. இப்போ நம்ம ஆடியோ ரிலீஸ்லேருந்து வந்தது தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு. எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு, உங்கள் அப்பா மௌனை எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு, சரிங்களா? சிம்புக்கு வந்து ஏதோ ரெட் கார்டு அப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆன இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. எப்படி? தலைவனோட படம் ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு தலைவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கல, தமிழகத்துக்கே ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. மழை வர்றதுனால வர்ண பகவானு நம்ம மாநாட வரவேற்கிறாரு. இன்னைக்கு அவர் அழுவல, உங்கள் அப்பா மௌன அவர் அழுறத பார்த்து வெளியில் வானமே அழுவுது. பார்த்தீங்களா? இதுதான் தனியால அழுவல, வக்காளி தமிழகமே சேர்ந்து அழுது. சுரேஷ் சார் வந்து இப்ப நம்ம இடையே வந்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை பத்தி கேட்கலாம். சார் சொல்லுங்க தலைவா. என்ன ஃபங்க்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி அதாவது தலைவனோட மாநாடு, கொப்ப மவனு எல்லாம் வழிய விடு, தலைவன் ஆண்டவே வழிய விடு. வேற மாதிரி நடக்க போகுது சம்பவங்கள். தமிழ்நாட்டுக்கே ரெட்டு காடு. தலைவர் வந்து அழுதுட்டான்னு சொல்றாங்க. கொப்ப மவனு தலைவன் அழுகல, தமிழ்நாடே அழுகுது. மழைய பாத்தீங்கல்ல வெளிய தண்ணி. தம்பி, எங்க அண்ணன் ஒரு கனவு கண்ணி கொடுத்துட்டு நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். தலைவன் உள்ள வர்றா, நீ வெளிய விடு. தலைவா நீயா? என்னையா? இல்ல சும்மா அப்படியே போனேன் தலைவா. அது இவனுக்கு வந்து கேள்வி கேட்டானுங்க, அதான். என்னையா? தலைவனோட மாநாடு எல்லாம் வழிய விடு கொப்ப மவனு எல்லாம் நிறைய பிரச்சனை கொடுக்கறாங்க. இது அந்த பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தலைவா, என்னையும் உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் விட்டுருவேனா? உன் பிரச்சனை நீ என்ன பாக்குறது? உன் பிரச்சனை நான் தான் பாப்பேன். ஏய், பிரச்சனையே இவன் தான்டா. இவனை மூலம் அடிங்கடா. மாநாடு வழிய விடு, மாநாடு எல்லாம் கொப்ப மவனு வழிய விடு. வழிய விடு. அவனை கூட்டிட்டு போங்கடா. தானே தலைவனின் எஸ்டிஆர் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வழிய விடு.